கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல். இன்றை தீனமாதிரம் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தீனமாதிரம் ஒருமித்து கூடனும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ பொது வலியாம், நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ பொது வலியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சனதாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதாம். இத்தனை மகத்துவமுள்ள பதவிய குழு காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவிய புழு காலம் எங்களுக்கு, எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெரும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு ஏசாயா 9வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:15. மூப்பனும் கனம் பொருந்தியவனே, தலை பொய்போதகனும் பொய்போதகமா இருக்கிற தீர்க்கதரிசியே வாள், தீர்க்கதரிசியே வாள். இன்னைக்கு நம்ம பார்க்கறது தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். தீர்க்கதரிசி இங்கிலீஷ்ல ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்ட எபிரேய மொழியில நாபி, நாபி, நா அண்ட் ஏ, நாபி, நாபி. இன்னொரு வார்த்தை இருக்கு, அதையும் சேர்த்து இருக்காங்க. ரோஷ், ஆர் ஓ மேல போட்டுக்கோங்க, இஹெச், ரோஷ். நாபி முதல் என்னன்னு சொல்றேன், அடுத்த ரோஷ நம்ம பார்க்க இருக்கிறோம். நாபிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்கு உபாகமத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசியில கொடுத்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். தீர்க்கதரிசினா இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். 13வது அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். 13:1, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாயும் சொப்பனக்காரன். இந்த சொப்பனக்காரனை தான் நம்ம ரஷ், ROEH, ரோஷ். இங்கிலீஷ்ல சியர், சொப்பனக்காரன். அது ரெண்டும் ஒண்ணுதான் பைபிள் தான் காட்டப்படும். பைபிள்ல நம்ம ஸ்டடி பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளும்போது அது நமக்கு சந்தோஷம் கொடுக்கும்.
சரி, இப்ப பாருங்க, நாபி இந்த பொய்யா ஒருத்தன் நான் தான் தீர்க்கதரிசின்னு சொல்லி சொல்றான்னா 9வது வசனத்துல பாருங்க, அவனை கொலை செய்து போட வேண்டும். பொய் தீர்க்கதரிசினா அவனை கொலை செய்து போடும். இதுதான் ரூல்ஸ். இது இன்னைக்கெல்லாம் இருந்தானா நிறைய பேர் செத்தே போயிருப்பாங்க. ரைட். இப்ப இந்த சீயர்ங்கிறதுக்கு ரோஷ் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சேன். அந்த சீயர் ரோஷ்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, அதுவும் நானும் உங்களுக்கு காட்டுறேன். HO சீயர். கீழே எழுதி பாருங்க. ஹோ HO ஹோ ZEH OH HE நீட்டி வாசிங்க. HOS. இது என்னன்ற நான் உங்களுக்கு ஒரு 3 காரியம் இருந்தாலும் அது ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி. அவ இந்த இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு பைபிள் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஞான திருஷ்டிக்காரன், சொப்பனக்காரன், தீர்க்கதரிசி. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 9வது வசனத்துல, 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 9வது வசனத்துல சவுலுடைய அப்பாவுடைய கழுதை காணப்போச்சு. அதை தேடி போயிட்டு இருக்கிறாங்க. தேடி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஊர்ல சாமுவேல்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் பின்பு சவுலை பார்த்து 9:9 1 சாமுவேல் 9. முற்காலத்திலே இஸ்ரவேலிலே யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திலே போகும் வாருங்கள் என்றார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி என்பகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டி. பழைய பேர் புது பேர், ஒரே வேலை தான், ஒரே ஆளு தான். ஆனா பழைய பேரு புது பேர். விருது பட்டி பழைய பேரு, விருது நகர் புது பேர். அப்படிதானுங்க. அப்ப மும்பை பழைய பேர் புது பேரு, பாம்பே பழைய பேர், சென்னை புது பேரு, மெட்ராஸ் பழைய பேர். அதாங்க பாருங்க சொன்னாங்க. இதெல்லாம் நான் வாசிச்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு டெப்த்துங்கிறத எனக்கு கண்டுபிடிக்க முடியல. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 9. முற்காலத்திலே இஸ்ரவேலிலே யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திலே போவோம் என்று வாருங்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறோம், முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன். அப்ப ரோஷ் ஹஷர் பழசு புதுசு. 1 நாளாகமம் எடுத்துக்கோங்க, 29வது அதிகாரம் 30வது வசனம். 29 30 சாமுவேலை குறித்து என்ன ஒரு டிசிக்னேஷன் கொடுத்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேல் பிரபந்தம். நம்ம தீர்க்கதரிசி சாமுவேலை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஞான திருஷ்டிக்காரன் சிஆர் ஹோஹாஷ். இப்ப பழைய பேரும் புது பேரும் உங்களுக்கு காமிச்சிட்டு, முதலாக ஒரு தீர்க்கதரிசிய வேதத்துல யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனம். ஆபிரகாம் தீர்க்கதரிசி. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடும்படி அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ எனக்கு தான் சொன்னேன் தோணுச்சுன்னா, எல்லாரும் நான் ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, இங்க வருது அந்த ராஜாட்ட சொல்றாரு, அபிமெலேக்கு அவன் ஒரு தீர்க்கதரிசிங்கிறார். என்னுடைய தகப்பனார் டாக்டர் H. லைசாண்டர் ஒரு அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சென்ட் போட்டிருக்கேன்னு நான் சொல்லக்கூடாது. நீ கிட்ட வந்தோன்னா உன்கிட்ட வந்து ஒரு வாசம் வரணும், சென்ட் வாசம். அவங்க கேட்கணும், நீங்க சென்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். நிறைய பேர் நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொல்லாத.
நீ ஒரு கிறிஸ்தவனை சொல்லி மற்றவங்க சொல்லணும் அது சொல்லி. அது போல இங்க ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம் தீர்க்கதரிசி அப்படிங்கிறார். ஆச்சரியமான ஒரு காரியம். அவர் கொடுக்கிற சர்டிபிகேட் நபி, அவர் ஒரு தீர்க்கதரிசி. யாத்ராகமம் 7வது அதிகாரம் 1 வசனத்துல ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான். மோசே சொல்றாரு, ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசினா உன்ட்ட நான் டைரக்டா பேச மாட்டேன், நான் ஆரோன்ட்ட பேசுவேன், ஆரோன் உன்ட்ட சொல்லுவோம். நம்ம ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன், ஆண்டவர் முகமுகமா பாக்குறாரு, பேசுறாரு, எல்லாம் பைபிள்ல இருக்கு. இல்ல நான் சொல்ல மாட்டேன், நான் தான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். ஆனா இந்த சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். அப்படி என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட நான் பேசுறதை விட அண்ணன் அதிகமா பேசுவேன். ஆச்சரியமான காரியம். இவன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 4வது அதிகாரம் 16 4:16 அவன் உனக்கு பதிலாக ஜனங்களிடத்திலே பேசுவான். நீ பேச மாட்ட. ஏன் நீ பேச மாட்ட அப்படின்னு எங்கிட்ட கேட்டேன்னா, நீ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்ட. எனக்கு திக்குவாயி, மந்த நாக்கு, என்னால பேச முடியாது, என்னை உற்றுக்க ஆண்டவர் என்ன நீ சொன்னீங்க தாங்க. சில வாரிங்கெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டுடைய காரியத்தை இந்த விளையாட்டை வச்சுக்க கூடாது. நோ எக்ஸ்கியூஸ். அவர் உங்களுடைய உள்ளந்திரியத்தை சோதிச்சு பார்ப்பாரு. என்ன நீ எக்ஸ்கியூஸ் சொல்றியோ அந்த ஆசிரியர் உன்னை விட்டு கடந்து போய்விடும். பாருங்க, அவன் உனக்கு பதிலாக ஆக்சுவலா ஆபிரகாம் தான் ஜனங்களுக்கு பேசணும். இவ்விதமாக அவன் உனக்கு வாயா இருப்பான், நீ அவனுக்கு தேவனா இருப்பாய். இந்த ஒரு ஆழமான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். உபாகமம் 9வது அதிகாரம் 18:5. மோசே எவ்வளவு ஒரு பெருந்தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உன்னிடத்திலே எழும்ப பண்ணி உன் நடுவில் இருப்பார், உன் சகோதரி நடுவில் எழும்ப அவருக்கு செவி கொடுப்பாயாக. ஆனா 22 தீர்க்கதரிசி கர்த்தர் நாமத்தை சொன்ன காரியம் நடக்கலைன்னா, நிறைவேறாமல் போனானா, அவன் துண்டி சொன்னான், அவனுக்கு நீ பயப்படாது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு வார்த்தை உங்கள்கிட்ட வந்து ஏமாத்த பார்த்தா நீங்க ஏமாறக்கூடாது. சரி, முதல்ல பிடிச்சாச்சு. 2வது டீச்சர். டீச்சருங்கிறத நான் உங்களுக்கு வயலில் இருந்து காட்டுறேன். 9வது அதிகாரம் 15வது வசனத்துல முப்பனம் கணம் பொருந்தியவனே பொய் போதகன் தீர்க்கதரிசி. மூப்பன் கணம் பொருந்தினா இங்கிலீஷ் நம்மளுக்கு கணம் பொருந்தி போதகம் பண்ணுகிறவன். போதகம் பண்ணுகிற டீச்சர். டீச்சருங்கிறதுக்கு என்ன ஒரு வார்த்தைனா டிஸ்கலாஸ். டிஐடி டிஐடிஏஎஸ் கேஏஎல்ஓஎஸ் டிஸ்கலாஸ். டிஸ்கலாஸ் இன்னொரு வார்த்தை எழுதிக்கோங்க, கலா. கலா டிஸ்கலாஸ். கேஏஎல்ஏ கலா, அது டிஸ்கலாஸ். போதகர் டீச்சருக்கு டிஸ்கலாஸ். அந்த டிஸ்கலாஸ்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 23வது அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எப்பா கிறிஸ்துவாகிய நான் மட்டும்தான் உனக்கு டீச்சர், வேற யாருமே நீங்க டீச்சர் சொல்லக்கூடாதுங்கிறார். அவர்கிட்ட நீங்க கற்றுக்கொள்ளணும், மனிதர்கள்ட்ட கிடையாது. இது ஒரு ஆழமான காரியம். அது அடுத்து இதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டஸ்கலாஸ் கிரேக்க வார்த்தை, அதனால இது புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். 3:2 2 டீச்சரை பார்ப்போம். அது நிக்கோத்தேமையோ
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் சொல்றாரு, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். அவன் காலத்தில் இயேசு இடத்துல வந்து, ரவி நீர் தேவனிடத்துல வந்த போதகர். ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்னா, இயேசு நிக்கோதேமை 10வது வசனம், நீ இஸ்ரவேலில் போதகராக இருந்தும் யாரு, இவரு இஸ்ரவேலில் டீச்சர். ஆனா அவர் சொல்றாரு, நீ தேவனிடத்துல வந்த டஸ்கோலாஸ். இதுல யோவான் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல, யோவான் 6:40, எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும். டீச்சர் பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவினர் மூலமாக நமக்கு டீச் பண்ணுகிறார். அவர் தான் போதகர். இந்த டீச்சிங் வந்து ஒரு ஊழியம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1 வசனம் 13 முதல் வசனத்துல, தீர்க்கதரிசியும் போதகர்களா இருந்தார்கள். அப்ப அது ஒரு ஊழியமாக இன்னைக்கு அதை செய்து கொண்டிருந்தார்கள். கலா டாஸ்கோலோஸ், கலாஸ், KALS, கலாஸ்னா குட், நல்ல. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்றேன். கலாஸ். தீத்து 2வது அதிகாரம் 1 வசனத்துல பக்கம் 295, ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு. அப்ப ஒரு சிலர் வந்து, நீ செத்து போயிருவ, நீ பரலோகம் போக மாட்ட, இந்த மருந்து சாப்பிட்டா உனக்கு ஐக்கிய பந்தியில் நான் உன்னை சேர விட மாட்டேன், மீஸ் இருந்தா ராபோஜனை கிடையாது. இதெல்லாம் ஆரோக்கியமான உபதேசம் கிடையாது. சரி, கடைசியா ஒரு வார்த்தை பார்க்க போறோம், முடிக்க போயிடும். அது லாய், LIE. லாய்னா சுடோஸ், PSEUDOS, சுடோஸ். சுடோஸ். இந்த சுடோஸ்ங்கிறதுக்கு ரூட் வேர்ட், ஆரிஜின் யாருமா? யோவான் 8வது அதிகாரம் 44 வசனம், பிசாஸ் வந்து பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 1வது அதிகாரம் 25வது வசனத்துல தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றுறாங்க. ரோமர் 1:25. இந்த சூடோஸ் மட்டும் நான் உங்களுக்கு மெடிக்கல் டேர்ம்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சூடோ மஸ்குலர் ஹைப்பர்ட்ராபி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த காலுக்கு பின்னாடி ஒரு சதை இருக்கும், அது காஃப் மசில் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது இந்த ஜாகிங் போறவங்களுக்கு, எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜிம்மில் அதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, காஃப் மசில். ஆனா பிறக்கும் போதே சில பசங்க வந்து நான் பார்த்திருக்கேன், சூடோ மஸ்குலர் ஹைப்பர்ட்ராபினா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவனால் நடக்க முடியாது, நடக்க கஷ்டப்படுவான். ஆனா அவன் கால் சதை நல்லா இவ்வளவு பெருசா இருக்கும். கால் சதை மசில்ஸ் வந்து காஃப் மசில் பெருசா இருக்கும். அதுக்கு என்ன பேர்னா சூடோ மஸ்குலர் ஹைப்பர்ட்ராபி. மஸ்குலர் சதை, ஹைப்பர்ட்ராபினால பெருசா இருக்குது, ஆனா உள்ள இருக்கிறது வந்து ஃபேட். சூடோங்கிறது எங்க இருந்து வந்திருக்குதுன்னா கிரேக்க வார்த்தை. சரி, லாங்குவேஜை கத்துக்கிட்டோம். இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். 9வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மூப்பனம் கனம் பொருந்தியவருமே தலை, பொய் போதகம் பண்ணிகள் தீர்க்கதரிசி வாள். இந்த 13வது வசனத்துலதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்திலே திரும்பாமல், அடிக்கிறவர் அப்படின்னா சிக்ஷை. நம்ம எபிரேயர்ல பார்த்திருக்கோம், 13வது அதிகாரத்துல தேவன் சிக்ஷிக்கிற தேவனா இருக்கார். அது எதுக்காக சிக்ஷிக்கிறார் அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த, அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கு உள்ளார்களுக்கு நம்முடைய புரிதத்துக்காக சிக்ஷிக்கிறார். இந்த சிக்ஷைங்கிறத அவர் கொடுக்கும் பொழுது நம்ம மனுஷனா அவர்கிட்ட ஓடி வரும். மல்லாங்கனார் வந்து என்கிட்ட ஒரு நண்பர் மாதிரி அவர் வருவார், முந்தி இப்ப வராக்காரு. அவரு பெந்தேகோஸ்து சபைக்கு போறவர். என்கிட்ட சொல்லுவாரு, சார் நான் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமா போனா ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி அடிப்பார் சார். அடி வாங்கிட்டு ஏசப்பான்ட்டு அவர் பாதத்துல வந்து விழுந்துரு. ஈசாப்பா, இந்த அடி என்னால தாங்க முடியாது, நான் உங்கள்கிட்டயே உங்க பாதத்திலே அமர்ந்துட்டு கோயிலுக்கு போவேன், பைபிள் வாசிப்பேன், ஜெபிப்பேன், துதிப்பேன். ஆனா கொஞ்ச நேரத்துல அடி விட்டுட்டு போயிருவேன், அடி உள்ள திரும்ப வருவேன். ஆனா அவர் திரும்ப வர்றாரு பாத்தீங்களா, அதுதான் ஒரு சந்தோஷம். ஆனா இவங்க வரவில்லை, பிரச்சனைக்கு ஆரம்பிச்சிருச்சு.
இவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்தை டீச் பண்ற மக்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள். 8வது அதிகாரம் 16 வசனத்துல சாட்சி ஆகமத்தை காட்டி வேதத்தை முத்திரை. அப்ப இதெல்லாம் செய்யற டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஆமா, வெளியில பார்த்தா டீச்சரா இருப்பாங்க, உள்ள வந்து ஃபால்ஸ் சூடோ. இதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அதான் ஆண்டவர் செய்யறது, கட் பண்ணி விட்டுருங்கிறார். இப்ப தலை வால் அப்படின்னு 2 காரியம் இருக்கு. கிளை நாணல், 2 ஆப்போசிட். கிளை ஸ்ட்ராங்கா இருக்கும், நாணல் வீக்கா இருக்கும். தலை பவர்ஃபுல், வால் வீக். இது 2 கூட்டத்தார காட்டுது வேதத்தில். ஏசாயா 2வது அதிகாரம் 9வது வசனம், சிறியவனும் குனிகிறான், சிறியவன் வால் நாணல், பெரியவனும் பணிகிறான் தலை கிளை. இவன் நினைச்சுதான் பணிகிறான், ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிர். ஏசாயா ஒரு ஜபத்தை போட்டுட்டார், ஆண்டவரை மன்னிச்சதாதீங்க, அவரு என்ன சேட்டை பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 8, அவர்கள் தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது, தங்கள் கிரியைகளை தங்கள் விரல்களால் உண்டு பண்ணி பணிந்து கொள்கிறார்கள். ஆனா 17 அந்நாளிலே ஒரு நாள கர்த்தர் உயர்ந்திருப்பார். ஆனா அவர் உயர்ந்திருக்கிற முன்னாடி எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவார். தலையும் வெட்டுவார், வாழையும் வெட்டுவார், கிளையும் வெட்டுவார், நாணலையும் வெட்டுவார், எல்லாமே வெட்டப்பட்டுரும். இது ஒரே நாளில் நடக்கக்கூடிய காரியம். இந்த தலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மைண்ட், ஹெட். மைண்டுங்கிறது ஹெட், இதுதான் தலை. இந்த தலை என்ன நினைக்குதோ அதான் நம்ம செய்வோம். தலை நினைக்காத நம்ம செய்ய முடியாது. நம்முடைய தலை யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எபேசியர் 1வது அதிகாரம் 23 வசனம், எல்லாவற்றையும் நிரப்பராகிய சரிமா சபைக்கு அவரை எல்லாவற்றிலும் மேலாக தலையாக தந்தருளினார். தலைங்கிறது யாரு? கிறிஸ்து தான் நம்முடைய தலை. அந்த நம்ம தலை சிந்திக்கிறது கிறிஸ்துவனுடைய சிலை எப்படி சிந்திக்கும் அந்த மாதிரி. கிறிஸ்து நமக்கு ஒரு போதகர், டீச்சர், நம்மளை வழி நடத்துகிறார், பிதாட்ட வழி நடத்துகிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதா நடத்துல சேர முடியாதுன்ட்டார். அப்ப கிறிஸ்து உங்களுடைய தலையா இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சிந்திக்கிறாரோ அதுபோல நீங்க சிந்திச்சீங்கன்னா நீங்கள் வெட்டப்பட மாட்டீர்கள், ஒட்டப்படுவீர்கள். எங்க ஒட்டப்படுவீங்க? சபையில. யார போலன்னா இஸ்ரவேல் தேசம் எப்படி கிளைகளை கட் பண்ணி உங்களை ஒட்டியிருக்காரோ அதுபோல உங்களை ஒட்டி வைத்து விடுவார். அப்ப இந்த டெயில் ரிஃப்ளெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாய் வால். இந்த நாய் வால்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நிமித்த முடியாது, அது வளைஞ்சுதான் இருக்கும். அது நிறைய செய்தியை உங்களுக்கு சொல்லும். நாய் வால் உங்களுக்கு என்ன செய்தி சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்லை விட்டு எரிஞ்சானா அந்த நாய் வால் எங்க போகும்னு சொல்லுங்க? 2 காலுக்கு ஊடால வால் போயிடும், அது பயந்துருக்கும். ஆனா அதே நாய் கோபம் வந்துச்சுன்னா வா 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 வான்னு குலைக்கும், வால் இந்த ஸ்பீட்ல ஆட்டும், உள்ள எல்லாம் போகாது. பார்த்துருக்கீங்களா? அப்ப நாய் வால், அதாவது வால்ங்கிறது நாயை நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பைபிள்ல லோயஸ்ட் அனிமல். நாயை தான் கேவலமாக பார்த்தாங்க. ஆனா அந்த கேவலமான ஒரு நாயுடைய வால் பல காரியங்களை சொல்லும். அது எஜமான் பக்கத்துல இருந்து எஜமான் தலையை கொடுத்தானா அது வாழை ஆட்டும், அது வேற ஸ்டைல் ஆட்டும். நான் நாய் கூட இருந்திருக்கிறேன், உங்களுக்கு கிராஃபின நாய் உங்களுக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். என்னை பார்க்கும்போது அது வேற மாதிரி வாழை ஆட்டும். யாராவது வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா வா 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 வான்னு அது வேற ஸ்பீட்ல ஆட்டும். அது சரி. டெய்ல் இது 16 வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா 9:16, இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் யதார்த்தமாய் அவர்கள் நடத்துகிறார்கள், நாசம் அடைய இருக்கிறார்கள். ஆண்டவர் ஏன் வெட்ட போறவன இவங்க வழி நடத்தி நாசத்துல முடிக்க போறாங்க. நாசத்துல முடிக்கிறவன ஆண்டவன் சிவரை வெற்றி போட்டுவார். சரி, இது ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம அதை முடிக்க போயிடும். ஒரு தலையை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு தலை 2 சாமுவேல் எடுத்துக்கோங்க. இந்த தலையுடைய பெயர் அப்சலோம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 வசனத்துல பாத்தீங்கன்னா, இதற்கு பின்பு ஆப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேதங்களையும் சம்பாதித்தான். இவன் காலையில் எந்திரிச்சு பட்டணத்த வாசல் போய் நின்றுட்டு
யார் யாரெல்லாம் ராஜா தாவீதா பார்க்க போகிறாங்களோ இங்க நின்று கட்டிப்பிடிச்சு முத்தம் போட்டுட்டு, ஐயா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்காதுங்க, நான் ராஜாவானத்தான் நடக்கும்ட்டு இந்த தலை தண்ணியை உயர்த்தி 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 எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்த பார்ப்போம். ஆனா ஒரு நாள் 4வது வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். பின்பும் அப்சலோம் வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லோரும் என்னிடத்திலே வந்து, இந்த வழக்கு வியாஜ்யம் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட். அதாவதுங்க, இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கா வச்சுக்கோங்க, அவர் 2 டிபார்ட்மெண்ட்டை தனக்கு வச்சுக்கிடுவார். ஒன்று என்னன்னா இந்த போலீஸ். இந்த போலீஸ் தான் கையில் ஏன் வச்சுக்கிறாருன்னா, அவருக்கு வேணுங்கிற எஸ்பியை தான் போடுவார், பிடிக்காத எஸ்பியை தூக்கிடுவார், தண்ணீராத கட்டுக்கு தூக்கிட்டுருவார். யார் யாரெல்லாம் இவருக்கு உண்மையா இருக்காங்களோ அவங்கள போட்டு வச்சுக்குவார். அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ் யாருக்கு எல்லாம் இவங்க இருக்கும். அப்ப 2 இவனுக்கு அந்த காலத்திலே பாருங்க வந்துருச்சு பாத்தீங்களா, நான் தான் ஜட்ஜா இருக்கேன். ஆனா ஆண்டவர் அந்த தலைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அது என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 18வது அதிகாரம் 9வது வசனம். 2 சாமுவேல் 18:9. அப்சலோம் தாவீதின் சேவைக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதை மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கழுதை, அவன் தலை கர்வாலி மலையிலே மாட்டிக்கொண்டது, தொங்கிக்கிட்டு இருந்தான். தலை சிந்தை. இவன் தாவீதுங்கிற தகப்பனுக்கு கீழே இருக்காம தன்னை உயர்த்த பார்த்தான். அதனால தலை போச்சு, கழுத்து போச்சு. அப்ப பொய் தீர்க்கதரிசி வால், அது என்னன்றத கொஞ்சம் ஸ்பீடா பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். பொய் தீர்க்கதரிசி வால். எரேமியா 28வது அதிகாரம் 28 முதல் வசனத்துல ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வருஷத்திலே நீங்க பாபிலோன்ல இருந்து நீங்க என்ன செய்வீங்க, திரும்ப வந்துருவீங்கன்னு சொல்லி சொல்றான். பொய் போதகன். அனனியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி. ஆனா எரேமியா சொல்றாரு, அது பொய்யப்பா, 2 வருஷம் கிடையாது 70 வருஷம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காரியத்தை காட்டுறார். 28வது அதிகாரம் 16 வசனத்துல, ஆகையால் உன்னை பூமியிலிருந்து இராதபடிக்கு அகற்றி விடுவேன், இந்த வருஷத்திலே நீ சாவாய். செத்து போயிடும். பொய் தீர்க்கதரிசி வாலு ஆண்டவர் கட் பண்ணி விட்டுருவார். உண்மையான தீர்க்கதரிசனம் என்னன்னா 29வது அதிகாரம் 10 வசனம், பாபிலில் 70 வருஷம் நிறைவேறினது. இந்த 2 வருஷம் பொய் தீர்க்கதரிசி வாலு கட் பண்ணிட்டாரு ஆண்டவர். இந்த தீர்க்கதரிசிய எவ்வளவு தூரத்துக்கு நம்பினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் 9வது அதிகாரம் 2வது வசனத்துல, கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தனாகிய அகாஸ்வரின் புத்தனாகிய தைரு வரும்போது, தானியேலாகிய நான் 2வது வசனம், எருசலேமிலே பால் கடிப்பு நிறைவேற 70 வருஷம் சொல்லுங்கிற எருமையை தீர்க்கதரிசனம் தெரிஞ்சுட்டா. 70 வருஷம் முடியுது. இப்ப இந்த ஜனங்கள் விடுதலை அடைய ஆரம்பிச்சோம். அப்ப தலை கட், வாழும் கட். ஜெபிச்சு படிப்போமா? மகா இறக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. தீர்க்க தரிசிங்கிற ஒரு பெயரை கொடுத்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. புதிய வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.